இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீதான் பூசாரி சொன்ன பொண்ணாமா? ஆமாங்கய்யா. நான் உனக்கு எந்த விதத்துல உதவி பண்ணோம்? நான் வந்த அன்னைக்கே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஊர்ல இல்ல. நீங்க வந்தப்போ பரிவட்ட பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால எனக்கு தனியா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்போ கர்ணாங்கிறது ஓம் புருஷனாமா? ஆமாங்கய்யா. அவன்தான் கருப்பன் காட்டுக்குள்ள பொறுவி எடுக்க போயிருக்கான். என்னங்கய்யா முகமே மாறுது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. உன் புருஷனுக்கு நேரம் சரியில்லை. என்னங்கய்யா சொல்றீங்க? இது எல்லாம் உனக்கு சாமி சூசகமா காட்டி கொடுத்திருக்குமே. ஆமாங்கய்யா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அது என்னன்னா, இந்த கனவு உனக்கு சும்மா வரல. உன் புருஷனுக்கு நடக்க போறத உனக்கு சூசகமா எடுத்து காட்டியிருக்கு. இந்த ஆபத்துல இருந்து அவர் காப்பாத்துறதுக்கு வழி சொல்லுங்க ஐயா. உன்னை அம்மன் கோயிலுக்கு வர சொல்லி உனக்கு அழைப்பு வரும். அந்த கோவிலுக்கு நீ போ. அங்க உன் புருஷனை காப்பாத்த உனக்கு விடை கிடைக்கும். ஐயா, சித்தர் சொன்ன நாள்ல இருந்து என் மனசே சரியில்லை. என்னங்கய்யா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உன் கனவுல வந்ததும் சித்தர் சொன்னதும் நிஜந்தாம்மா. உன் புருஷனுக்கு உயிர் ஆபத்து இருக்குமா? அது உறுதியான விஷயம். ஐயா, இந்த ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்த ஏதாவது வழி சொல்லுங்களேன். அதுக்கு பிரசன்னம் பார்த்துதாமா சொல்லணும். இப்பவே பிரசங்கம் பார்த்து சொல்லுங்களேன். இல்லம்மா, அம்மன் சப்பரத்துல இருக்கு. சாமிக்கு பூஜை முடிஞ்சு பரிவட்டை கட்டினதுக்கு அப்புறம் தான் உனக்கு பிரசன்னம் பார்க்க சோழி போட முடியும். அது வரைக்கும் நீ காத்து இருக்கிறத தவிர வேற வழி இல்லம்மா. ஐயா, மலைக்காரப்பன் காடு ஆபத்தான காடுன்னு சொன்னீங்க. அந்த காட்டுக்குள்ள கருணாவுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தா என்ன பண்றதுங்கய்யா? அந்த அம்மனை மனசுல நினைச்சு கண்டிக்கும். ஒருவேளை காட்டுக்குள்ள உன் புருஷனுக்கு ஆபத்து வந்தா அத சூசகமா உன்கிட்ட சொல்லிடுவான். அது அவனை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு உனக்கு உதவியா இருக்கும். இப்போதைக்கு இது ஒண்ணுதாம்மா வழி. மத்ததெல்லாம் பிரசன்னம் பார்த்து சொல்றேன். சரிங்கய்யா.